வணக்கம் தோழர்களே, உங்கள் அனைவரையும் நம்ம ஃபெஸ்டிவல் நியூஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நாம் ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கரெக்டாக ஏன் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இந்த கார்த்திகை 1 அப்படிங்கிற இந்த தேதிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஐயப்பன் சுவாமியை 12 வயசு வரைக்கும் பந்தல ராஜா அப்படிங்கிற ஒரு ராஜா தான் வளர்க்குறாரு. அந்த ஐயப்ப சுவாமி 12 வயசில் தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுட்டு வானத்தில் மாயமாக மறைஞ்சும் போயிடுறாரு. அப்போ தான் நம்ம பந்தல ராஜாவுக்கு ஒரு பயங்கரமான பதற்றம் ஏற்படுது. அதாவது 12 வருஷமாக ஒரு மகனை வளர்த்தோமே, அவர் இப்போ மாயமாக மறைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் அடைய, அப்போ தான் நம்ம அகஸ்தியர், நாரதர் மற்றும் பரசுராமர் இவங்க 3 பேருமே நம்ம பந்தல ராஜா கிட்ட வந்து, நீங்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கீங்க, அதாவது 12 வயசு வரைக்கும் ஒரு கடவுளை வளர்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷம்தான் படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட, அப்போவுமே நம்ம பந்தல ராஜாக்கு அந்த ஒரு வருத்தம் தீரவே மாட்டேங்குது. அதாவது தான் ஏதோ ஒரு குறை வச்சதுனால தான் அவர் மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க, அப்போ தான் நம்ம பரசுராமர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவருக்காக நீங்கள் ஒரு கோவில் கட்டுங்க, அப்படி கோவில் கட்டி நம்ம ஐயப்பனை வழிபடுறதன் மூலமாக உங்களுடைய வருத்தம் குறையும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதனால் நம்ம ஐயப்பனுக்கு சபரிமலையில் ஒரு கோயிலையுமே எழுப்புறாரு நம்ம பந்தல ராஜா. அதுவும் அந்த கோயிலை அமைக்கிறப்போ 18 கல்படிகளோடு அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. ஏன்னா ஐயப்பனுடைய 18 தத்துவங்களுக்கு ஏற்ப 18 படிகளையுமே அமைச்சு அந்த கோயிலை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம பரசுராமர். அந்த சபரிமலை கோயிலினுடைய அடிக்கல் நாட்டின தேதி தான் கார்த்திகை 1. இந்த கார்த்திகை 1ஆம் தேதி தான் சபரிமலை கோயிலே வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சது. அதனாலேயே ஐயப்ப பக்தர்கள் இன்று வரைக்குமே கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு சபரிமலை சென்று ஐயப்பனை வழிபட்டு வர்றது ஒரு வழக்கமாகவே மாறிடுச்சுங்க. சரி, ஓகே தோழர்களே, இதே போன்ற இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபெஸ்டிவல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.